தனிமை என்பது சாபம் அல்ல, அது உன்னை நீயே சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. முடிந்தவரை போராடாதே, அந்த ஒரு செயலை முடிக்கும் வரையில் போராடு. உங்களோடு நான் பயணிக்கிறேன். நான் உங்கள் தமிழாசிரியர் பாரதிராஜ். நாம் இன்றைய பார்க்க போகிற 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் அன்னை மொழியே என்ற பாடத்தை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். அனைத்து மாணவர்களும் விடுமுறையில் கண்டுகளித்திருப்பீர்கள். விடுமுறையில் நாம் விளையாட மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அதோடு சேர்த்து நம் அறிவையும் நாம் வளர்க்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் நம்முடைய பள்ளி வித்யாலட்சுமி சிபிஎஸ்இ பள்ளி. அந்த பள்ளியின் சார்பாக உங்களோடு நான் இப்பொழுது அன்னை மொழிய பாடத்தை உங்களுக்கு சுவையான முறையில் நடத்த இருக்கிறேன். இந்த அன்னை மொழிய பாடம் எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் தேசிய தந்தை என அழைக்கப்படுபவர். இவருடைய பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். இவருடைய இயற்பெயர் துரை ராஜமாணிக்கம். பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இவருடைய வாழ்ந்த காலம் 1933 1995 வரை. இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலமாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். தனி ஈழத்திற்காக குரல் கொடுத்தவர். பகுத்தறிவு பிரச்சாரம் மேற்கொண்டவர். சிறந்த தமிழ் பற்றாளர். இவருக்கு பாவலரேறு என்ற பட்டம் கொடுத்தவர் தேவநேய பாவாணர். இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம், என்சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, உலகியல் 100. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாக திகழ்கிறது. அன்னை மொழி இந்த பாடத்திற்கு உள் நுழைகிறது முன்னாடி, அன்னை மொழி என்பவள் நம்முடைய அன்னை தாயானவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் இன்றைய காலகட்டத்தில் என்பதை விளக்குகின்ற ஒரு சிறந்த செய்தியை நாம் பார்ப்போம். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள். அதற்கு ஓமை சொல்ல முடியுமா? பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். எந்த அளவு அறிவாளியானவள்! வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். ஐம்பூதங்களாக இருக்கட்டும், ஐம்பூதங்களை சார்ந்த அனைத்து பொருட்களையும் கவிதையாக உடையது நம்முடைய தமிழ் மொழி. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டு ஆக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை நாம் போற்றுவோம். கட்டாயம் நம்முடைய தமிழ் மொழியை நாம் அனைவரும் உணர்ந்து படித்திருக்கிறோம். நம்ம பேசுவது தமிழாக இருக்கிறது, சிந்திப்பது தமிழாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமான செயல்களில் நம்ம தமிழை பயன்படுத்தி கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ தமிழை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய உயிரில் இருக்கின்ற அணுக்களின் மூலமாக தான் என்பதை நாம் உணர வேண்டும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியை, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிழையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அன்னை மொழியே அழகான செந்தமிழே, பழமைக்கும் பழமையான முகிழ்த்த நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் மன்னி அரசாட்சி செய்த மண்ணுலக பேரரசே. ஆக்சுவலா நம்முடைய அழிந்து போன லெமுரியா கண்டத்தில் இருக்கிற அன்றைய இருந்த கபாடபுரமாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம். அன்றைக்கு இருந்த கபாடபுரம், அழிந்து போன லெமுரியா கண்டத்தில் இருந்த தென்மதுரை கபாடபுரம் இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற தற்போதைய மதுரையில் 3ஆம் தமிழ் சங்கத்தை நம்ம வளர்த்து, நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழை சங்கம் வைத்து வளர்த்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதில் 2 சங்க நூல்கள் அழிந்திருந்தாலும் இன்றைய இருக்கின்ற தற்போதைய மதுரையில் தமிழ் வளர்த்தார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். தென்னன் மகளே, இதை சொல்வதற்கு முன்ன தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன். தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. தலை பணிந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். பாண்டியன் மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே. திருக்குறள் எழுதப்பட்ட நூல் நம்முடைய தமிழ் மொழி. திருக்குறள் எழுதப்பட்ட அந்த திருக்குறள் நூல் எழுதப்பட்ட ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி திருக்குறளினால் பெருமை அடைகிறது. திருக்குறளினால் தமிழ் மொழியும் சிறப்படைகிறது. இன்னரும் பாப்பத்தே 10 பாட்டு, எண் தொகையே 8 தொகை, 10 கூட்டல் 8 பதினெண் மேற்கணக்கு, அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களை முழுமையாக பெற்றதனால் அதனை மேற்கணக்கு நூல்கள் என்று நாம் அழைக்கிறோம். நற்கணக்கே
பதினெண் கீழ்கணக்கே. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதிப்பொருள் ஏதேனும் 1 2 குறைந்து இருப்பதை நாம் என்னன்னு சொல்லுவோம்? 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது 18 நூல்கள். மண்ணும் சிலம்பே, சிலப்பதிகாரம் தோன்றிய தமிழ் மொழியே. மணிமேகலை வடிவே, மணிமேகலை இலக்கியத்தை உருவாக்கிய சீத்தலை சாத்தனார் அந்த மொழியில் சிறந்த ஒரு நூலாக இருக்கிறதே. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்தோமே. உன்னை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கின்ற போது உன்னை நாங்கள் தலைப்பணிந்து வாழ்த்த வேண்டும் என்றல்லவா நாங்கள் நினைக்கின்றோம். தென்னன் மகளே, பாண்டியர்கள் சங்கம் வைத்து வளர்த்த மொழி. பாப்பத்தே 10 பாட்டு, எண் தொகையே 8 தொகை நூல்கள், நற்கணக்கே 18 கீழ்கணக்கு. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரியனின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியம் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும். வேற்றுமொழியார் உன்னை பற்றி இவ்வளவு அருமையா பேசியிருக்கிறார்களே, சொல்லி இருக்கிறார்களே, தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்களே. தமிழே, உள்ளுயிரே, எனக்கு உள்ள உயிரே, செப்பரிய நின் பெருமை, நான் எப்படி உன்னுடைய பெருமையை சொல்லுவேன்? என்னுடைய தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும்? என்னுடைய தமிழ் நான் உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லையே. நீ அவ்வளோ அற்புதமாக இருக்கிறாயே. நான் சொன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்ல. ஆனா வேறு ஒருவர் சொல்லியிருக்கிறாரு, வேற்றுமொழிக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்களே. முந்தை தனி புகழும், நீ எவ்வளோ பழமையானவள். உன்னுடைய புகழ்ச்சியை முகிழ்த்த இலக்கியம், எந்த அளவுக்கு சிறந்த இலக்கியங்கள் உடைய மொழியாக இருக்கிற விந்தை நெடுநிலைப்பும், உன்னை பற்றி நான் வியந்து கொள்கிறேனே. நான் மட்டுமல்ல, வேறார் புகழரையும், வேற்றுமொழி பேசக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் உன்னை பற்றி வியந்து புகழ்ந்துரைத்திருக்கிறார்களே. உந்தி உணர்வெழுப்ப, உன்னை பற்றி படிக்க படிக்க உள்ளுக்குள் ஆர்வங்கள் வெளிவர, உள்ள கனல் மூல உன்னுடைய அந்த ஸ்பிரிட், உன்னை பற்றி தெரிந்து கொள்கின்ற போது எனக்குள் எழுகின்ற அந்த பற்றுணர்வு இருக்கிறதே. செந்தாமரை தேனை குடித்து சிறந்த ஒருவன் தேனில் இருக்கின்ற ஒரு பூவில் இருக்கின்ற தேனை குடித்த வண்டானது குடித்து முடித்த பிறகு எங்கெல்லாம் திசை பறந்து செல்கிறதோ அது போல சிறந்த இலக்கியங்களுடைய தமிழே, உன்னை நாங்கள் சுவைத்து அந்த தும்பியானது எவ்வாறு பறக்கின்றதோ, வண்டானது எப்படி பறக்கின்றதோ அது போல அல்லவா நாங்கள் பறந்து கொண்டிருக்கிறோம். அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழ. உலகமெங்கும் உன்னுடைய பெருமையை நாங்கள் சொல்லுவோம். சிறந்த அன்னை மொழியே, அழகான செந்தமிழே, உன்னை நாங்கள் எப்பொழுதும் தலை முடித்தாழ வணங்கி கொண்டே நாங்கள் இருப்போம். இந்த பாடல் முக்கியமான ஒரு கருத்தை சொல்லு. 8 தொகை நூல்கள், நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திருத்த 8 தொகை. சங்க இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். குமரி கண்டம் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தது. பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். திருக்குறள் 10 பாட்டு, 8 தொகை 18 கீழ்கணக்கு நூல்களாம் இந்த பாடலில் நாமல் பயன்படுத்தப்பட்ட சொற்களாக பார்க்கிறோம். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம எளிமையாக மனப்பாடம் செய்யாமல் நாமளே எழுதிவிடலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தையும் இந்த பாடல் மூலியமாக நம்மளுக்கு ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தையும் உள்ளடக்கிய பாடலாக நம்முடைய துரை மாணிக்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். செப்பரியனின் பெருமை, எந்த மாதிரியான பெருமை உடையவளாக நீ இருக்கிறாய் என்று பார்க்கின்ற பொழுது இலக்கியங்கள், தமிழ் புலவர்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியம் எந்த அளவுக்கு தமிழ் இலக்கியங்கள் ஒட்டுமொத்தமான இலக்கியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ் புலவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு புலவர்களான, வேற்றுமொழி பேசக்கூடிய புலவர்களான ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர், யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் எல்லாம் தமிழை எந்த அளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அன்னை மொழியே, பாடலின் பொருள், அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே. அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. இனி எந்த அளவுக்கு பழமையானவள் என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் பழமையானவர்கள். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. கடல் கோளால் அழிந்து போன லெமுரியா கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட தமிழ் ஆட்சி மொழியாக விளங்கியவளே. மண்ணுலக பேரரசே, அந்த மண்ணுலகத்தின் பெருமையை கருது பெருமையானவளே. பாண்டிய மன்னனின் மகளை மகள் போன்று பாண்டிய மன்னன் தமிழை வளர்த்தான் அல்லவா. திருக்குறளின் பெருமைக்குரியவளே. திருக்குறளில் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் அனைத்தும் எந்த அளவு பெருமையானதாக இருக்கிறது. மொத்தம் தமிழ் மொழியில் அல்லவா எழுதப்பட்டது. 10 பாட்டே, 8 தொகையே,
பதினெண் மேற்கணக்கே, பதினெண் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம். திருப்பி பாருங்க. அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, பத்துப்பாட்டே, எட்டு தொகையே, பதினெண் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம். தமிழின் பெருமை, சொல்லுவதற்கரிய பெருமை, தமிழின் செப்பரியனின் பெருமை. உன்னுடைய பெருமை நான் எப்படி சொல்லுவேன்? செப்பரியனின் பெருமை. செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும்? பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கலன் மூல உன் பெருமைதனை எங்கும் முழங்குகின்றோம். இந்த கொஷின் நம்முடைய சிபிஎஸ்சி கொஷின் பேட்டர்னில் டெஃபினட்டாக இருக்கிற அந்த 80 மார்க்ஸில் செய்யுளுக்கு மட்டும் நமக்கு 8 மார்க்கு 2 கொஷின் தான் நம்ம எழுத போகிறோம். அதில் இந்த கொஷின் கட்டாயமாக நீங்கள் எழுதும். ரொம்ப எளிமையாக தான் இந்த கொஷின் இருக்குது. முதல் பாடலேருந்தே நாம் முதல் நாளிலிருந்தே நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இது ரொம்ப மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மனப்பாடம் செய்வது ரொம்ப ஈஸி. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றார் சச்சிதானந்தன். சச்சிதானந்தன். கொஸ்டினில் பெரும்பாலும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் கொஞ்சம் எளிமையான முறையில் எழுதிக்கிங்க. சப்போஸ் இப்படியும் கேட்கலாம், ஆசிரியர் குறிப்புன்னு தனியாக கூட கேட்கலாம். துரை மாணிக்கம் குறிப்பு வரைக, அன்னை மொழியே பாடல் ஆசிரியர் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா பாடலின் பொருள் கேட்டாலும் நீங்கள் ஆசிரியர் குறிப்போடு எழுதுறதுக்கு நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கணும். அப்போ தான் முழுமையான மதிப்பெண்ணை நம்மளால் பெற முடியும். ஒரு 80 மார்க் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு பேப்பர் அப்படின்னா நீங்கள் அது எப்படி இருக்கணும், எல்லா கொஸ்டினுக்கும் அதனுடைய கொஸ்டின், அந்த தலைப்பு, பாடத்தோட தலைப்பு, அந்த பாடத்துடைய ஆசிரியர் யார், அந்த பாடலை எழுதியது யார், அந்த ஆசிரியர் குறிப்பு, அதற்கப்புறமான அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் தெளிவான முறையில் படிச்சிருக்கிற அப்படின்றத அந்த பேப்பர் நமக்கு விசிபிளாக தெரியும். அதன் மூலிமா நீ எப்படிப்பட்ட படிப்பாளி என்பதை அந்த எவாலுவேட் பண்ணுற ஆசிரியருக்கு தெரியும். உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தவறு இல்லாமல் எழுதுறதுக்கு நீங்கள் பயிற்சி செய்யணும். இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 2 விதமாக இருக்குது. தமிழ் எப்படிப்பட்ட அழகானதாக இருக்கிறது, அதனுடைய அழகை நாம் எப்படி சொல்ல முடியும் என்ற மாதிரியான 2 விளக்கத்தை இதில் கொடுத்துருந்தாலும் ஒரு கொஸ்டினாக தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்னை மொழியே பாடல் கொடுக்கலாம், அன்னை மொழியே குறிப்பு எழுதுக, அன்னை மொழியே விளக்கம் தருக, அன்னை மொழியில் தமிழ் எவ்வாறு உள்ளது என பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் சரியான முறையில் படித்து மனப்பாடம் செய்து நீங்கள் எழுத வேண்டும். சரிங்களா? எப்பவுமே ஓய்வான நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கிறதோடு இல்லாமல் தினந்தோறும் நாம் கல்வியை பயில வேண்டும். ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற விஷயத்தை நாம் எழுதி பார்க்க நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எப்பவுமே நீங்கள் படிக்கிறதோடு நிறுத்திடாதீங்க, அதை தினந்தோறும் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க உங்களுடைய கையெழுத்து மட்டும் அழகாகாது, அந்த பாடத்துடைய வினாக்களுடைய விடைகளும் நம்முடைய மனதில் அழகான முறையில் பதியும். எப்பவுமே பயிற்சி தான் நம்மளை முழுமையானதாக மாற்றும். பயிற்சி என்பது மிகவும் தேவை நமக்கு. மாணவர்களே, ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் படிப்பதற்கு சரியான காலகட்டத்தை தேர்ந்தெடுங்க. முக்கியமாக காணொலி மூலியமாக நான் உங்கள்கிட்ட அதிகமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் சரியான முறையில் என்னை பின்தொடருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட நான் தினந்தோறும் யூடியூப் மூலிமா பார்த்து கொண்டு இருப்பேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியர் பாரதி. நன்றி.